शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. உங்கள் எல்லாருக்கும் ராஜாவாத்தியாருடைய நமஸ்காரம். நாம் இப்பொழுது விநாயக சதுர்த்தி பூஜை செய்ய போகிறோம். இந்த விநாயக சதுர்த்தி பூஜையை விநாயக சதுர்த்தி அன்றும் செய்யலாம், மற்ற மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்றும் செய்யலாம், அல்லது சதுர்த்தி விரதம் இந்த தினங்களிலும் செய்யலாம். தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்றும், வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி விரதம் என்றும் சொல்லப்படுறது. நாம் பல காரியங்களை செய்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலையோ, குடும்பத்திலேயோ, அலுவலகத்திலேயோ, வியாபாரத்திலேயோ பல செயல்களை செய்கிறோம். எல்லாவற்றிலும் தடை இல்லாமல் இருக்கணும், முக்கியம் இல்லையா? தடை வந்ததுனால் முழுமையடையாது காரியம். எண்ணங்களில் தடை வந்ததுன்னா கற்பனை வளம் இல்லை. நமது செயலில் தடை வந்தால் வெற்றி கிடையாது. நமது படிப்பில் தடை வந்தால் முன்னேற்றம் இல்லை. நமது உழைப்பில் தடை வந்தால் செல்வம் இல்லை. நமது சேவையில் தடை வந்ததுன்னா மகிழ்ச்சி இல்லை. அப்போ தடை இல்லாமல் நம்மளுடைய செயல்கள் எல்லாம் நடக்கணும். அது எல்லாருக்கும் வேணும். இதில் பேதமே இல்லை. பெரியவர்களுக்கு, சின்னவர்களுக்கோ, பெண்களோ, ஆண்களோ அனைவருக்கும் அவரவரது செயல்களில் தடை இல்லாமல் இருக்கணும். நம்மளுடைய உத்தியோகங்களில் தடை விலகி செல்வம் குமியணும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி தொழில் செழித்து வரணும். நம்மளுடைய பொது சேவைகளில் உள்ள தடைகள் எல்லாம் விலகி நாட்டுக்கு நன்மை கிடைக்கணும். இதற்கு பலவிதமான முயற்சிகளை நம்ம பண்ணுறோம். புத்திசாலித்தனமான முடிவு, கடுமையான உழைப்பு, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறையான அணுகுமுறை, மேலும் கடுமையான கண்காணிப்பு முதலிய விஷயங்களெல்லாம் செஞ்சும் கூட சில சமயம் நம்மளால் நம்மளுடைய இலக்கை அடைய முடியல. நம்முடைய அத்தனை விதமான சக்திகளையும் பிரயோகப்படுத்தியும் ஏதோ ஒரு காரணம் போல ஒரு தடை வந்து நின்றுடுறது. அப்படிப்பட்ட தடையை விளக்கிறது யாருக்கு சாத்தியம்? இது யாரால் நடக்கும்? எப்படி நடக்கும்? நடைமுறை உலகத்தில் காரணங்கள் எப்படி இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நமக்கு தானே. இதற்கு அருமையான தடையில்லாத இலக்கை அடையக்கூடிய வழியை நம்மளுடைய சாஸ்திரங்களில் காமிச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மனித முயற்சிகளில் முடியாததையெல்லாம் தெய்வத்தினுடைய கருணையும் தானே சாதித்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய அத்தனை விதமான தடைகளையும் விலக்கி நம்மளுடைய இலக்கை சுலபமாக அடைந்து உயர்ந்த பலனை அனுகிரகம் செய்வதற்காகவே ஸ்ரீ விநாயகர், மகாகணபதி, விக்னேஸ்வரர், பிள்ளையார், கணேசர், இப்படி பல பெயரை வச்சு நாம் அவரை அழைக்கிறோம். அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணினோம்னா நம்மளுடைய தடைகள் எல்லாம் விலகிறது. அதனால தான் அவருக்கு விக்னேஸ்வரர் அப்படின்னு பெயர். விக்னஹர்த்தா, விக்னகர்த்தா அப்படின்னு சொல்லும். விக்னங்களை கொடுப்பவர் விக்னகர்த்தா, விக்னங்களை எடுப்பவர் விக்னஹர்த்தா. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகா சம்கரோ தேவஹா தம் வந்தே குஞ்சரானனம். அந்த கணபதியை உபாசிக்கிறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கிறது? எந்தெந்த தெய்வங்கள் பிரீத்தி அடைகிறது? ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய, மாதுலஹான்னா மாமா. கணேசருக்கு மாமா மகாவிஷ்ணு, அவர் ஸ்ரீகாந்தன், அவர் தானே மகாலட்சுமியினுடைய கணவர். கணபதியை உபாசனை பண்ணினோம்னா கணபதியினுடைய சந்தோஷத்துக்கு கூடவே மகாவிஷ்ணுவனுடைய ஒரு சந்தோஷமும் அனுகிரகமும் கிடைச்சி அதனால் நமக்கு லட்சுமி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கிறது. ஜனனி சர்வமங்களா. கணேசரனுடைய தாயார் பார்வதி தேவி தானே, அவர்களுக்கு என்ன பேர்? சர்வமங்களா, எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவர்கள். இப்போ கணபதியை உபாசனை பண்ணோம்னால் கணபதியினுடைய அனுகிரகத்தை கூடவே அவருக்கு தாயாராக இருக்கக்கூடிய
சர்வமங்களா பார்வதியினுடைய ஒரு அனுகிரகமும் கிடச்சி நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய வியாபாரத்தில், நம்மளுடைய அலுவலகத்தில் எல்லா மங்களங்களும் நிறைஞ்சி இருக்கு. மகிழ்ச்சியும் மங்களமும். ஜனகா சங்கரோ தேவகா, பிள்ளையாரனுடைய தந்தை சிவன் தானே. அந்த சிவனுக்கு பெயர் சங்கரன். சங்கரன்னா சம்னா நல்லது, கரஹான்னா செய்பவர். எதெல்லாம் நமக்கு நன்மையோ அதெல்லாம் அவர் செய்கிறார். நம்ம ஒன்று நன்மைன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் உண்மையில் அது நன்மையாக இருக்காது. அது வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் அது நமக்கு நல்லதில்லை, தீமை அப்படின்னு. இப்போ கடவுளுக்கு தெரியும் இல்லையா எது நல்லது நமக்குன்னு. அப்படிப்பட்ட நன்மைகள் அனைத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிவபெருமானும் கணபதியினுடைய உபாசனையினால் சந்தோஷப்பட்டு அவரும் நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்குறார். ஜனகா சங்கரோ தேவகா தம் வந்தே குஞ்சரானனம். அப்படிப்பட்ட யானை முகத்தை கொண்ட கணபதியை வணங்குகிறேன். அப்படி ஒரு ஸ்லோகம். மேலும் நம்மளுடைய தமிழில் சொல்லும்போது, அரும்பிய விடரலா மறுக்கத்தக்கது, பெரும்பிணி முழுவதும் பெயர்க்கத்தக்கது, பொறும்பகை வழிகளும் போக்கத்தக்கது, விரும்பிய பொருளெல்லாம் விளைக்கத்தக்கது, தேவர்கடேவன் சிந்தூர முகத்தவன், மூவர்கள் முதல்வன் முத்தொழிங்குங் காரணன், மேவர மகிழ்வது விளம்பு நாமமுன், தாவரு விநாயகச் சதுர்த்தி என்பதால். இந்த சதுர்த்தி விரதத்தை உபாசனை பண்ணுறதுனால, சதுர்த்தி பூஜையை பண்ணுறதுனால அரும்பிய விடரலா மறுக்கத்தக்கது, எல்லா விதமான தடைகளும் உண்டான ஏற்கனவே இருக்கக்கூடிய தடைகள், வரக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகிவிடுறது. பெரும்பிணி முழுவதும் பெயர்க்கத்தக்கது, அனைத்து விதமான பிணிகளும் பாவங்களும் வியாதிகளும் துக்கங்களையும் விளக்கத்தக்கது. பொறும்பகை வழிகளும் போக்கத்தக்கது, அசூய, கண் திருஷ்டி, பகமை, தோல்வி, ராஜகோபம் முதலிய அனைத்து விதமான பகைகளும் அனைத்து விதமான சிரமங்களும் விலகிடுறது. விரும்பிய பொருளெல்லாம் விளைக்கத்தக்கது, விரும்பிய அனைத்தையும் இந்த கணபதி உபாசனை கொடுத்ததும். அப்படிப்பட்ட சிந்தூர அசுரனை வதம் பண்ணின தேவாதி தேவனான, மூவர்களில் முதல்வனான, முத்தொழிலுக்கும் காரணனான விநாயகமூர்த்தி நமக்கு ஆசீர்வதிக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கணபதி உபாசனா அங்கமான விநாயக சதுர்த்தி பூஜையை நம்ம செய்ய போகிறோம். கணபதியை சித்தி கணபதி, சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அஷ்டமகா சித்திகளும் அவருடைய ஆதீனத்தில் இருக்குது. அவருடைய உடம்பை பார்த்தா பருமனாக இருக்குது, மூஞ்சை பார்த்தா யானை முகம், பிரணவத்தினுடைய ஸ்வரூபத்தை போல் அமைஞ்சிருக்கு மூஞ்சி. அவருடைய வாகனத்தை பார்த்தா எலி, மூஞ்சூர் மேலே யானை நிற்க முடியுமா? அனிமா மகிமா செய்வ லகிமா கரிமா ததா. அஷ்டமகா சித்திகளில் ஒரு சித்தி உடம்ப எடை இல்லாமல் வெயிட் இல்லாமல் பண்ணுறது லகிமா. அப்படிப்பட்ட ஒரு சித்தியினால தான் அவர்கள் மகாகணபதி மூஞ்சூர் மேலே இருக்கிறதாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கணபதியை உபாசிக்கிறதுனால பரிபூர்ணமான ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய மூளையின் ஒரு பகுதியை பார்க்கும்போது யானையனுடைய மஸ்தகத்தை போல் அமைஞ்சிருக்கிறதாக சொல்கிறார்கள். ஞாபக சக்தி நிறைந்த அந்த பகுதி, அந்த பகுதிகளை சிறப்பாக செயல்பட செய்வதற்காக தான் தோப்புகரணம், தோர்பிகரணம் அப்படின்னு சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்தில். தோப்புகரணம், தலையில் குட்டி கொள்ளக்கூடிய சுக்லாம்பரதரம் முதலிய செயல்களை செய்கிறோம். நல்ல மெமரி பவர் கூடணும், படிப்பு சக்தி கூடணும், என்ன நோக்கத்திற்காக அந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோமோ அதை நோக்கி விரைந்து முன்னேறணும், இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு செயல்களை நம்ம செய்கிறோம். மேலும் இந்த கணபதியினுடைய உபாசனையினால் பலர் நன்மை அடைஞ்சிருக்கா. ராஜா கர்தமன், நலன், சந்திராங்கதன், முருகக்கடவுள், மன்மதன், ஆதிசேஷன், தட்சன், பார்வதி தேவி, ராமபிரான், இப்படி பல தெய்வங்களும் அரசர்களும்
கணபதி உபாசனை செய்து அதனால் பலவிதமான நன்மைகள் அடைந்திருக்கிறதாக புராணங்கள்லேருந்து நமக்கு தெரிய வர்றது. அப்படிப்பட்ட ஒரு கணபதியை ஸ்ரத்தையோட பக்தியோட பரிபூர்ணமான ஈடுபாடோட நம்ம வழிபட்டோம்னா சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் பரிபூர்ணமான அனுகிரகம், கணபதியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அந்த கணபதியினுடைய அனுகிரகத்தினால நீங்கள் எல்லாரும் ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், குறையாத செல்வம், நிறைந்த ஆரோக்கியம், சலனமில்லாத மனது, அன்பான மனைவி மக்கள், நல்ல செயல்களிலேயே ஈடுபடக்கூடிய புத்தி, சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய சக்திகள் முதலிய எல்லா விதமான நன்மைகளோடையும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப க்ஷேமமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும். மென்மேலும் நல்ல வாழ்க்கையிலேயே, நல்ல செயல்கள்லேயே, நல்ல உபாசனைகள்லேயே ஈடுபடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒளியான திருமேனி யுமிழ்த்தான மிகமேவும் களியார வருயானை கழல்நாளும் மறவாமல் அழியாளும் மலர்த்தூவும் அடியார்களுமான வெளிதாகும் வலிதாய வினை கூட நினையாவே. நமஸ்காரம், சந்தோஷம். விநாயக சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று வரும். இந்த விநாயக சதுர்த்தியை பூஜை பண்ணும்போதும் பொதுவாகவே என்ன விதமான பூஜைகள் செய்யும் போதும் சில விஷயங்களை அவசியம் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். நல்ல அருமையான பாரம்பரியமான வஸ்திரங்களை அணிஞ்சிக்கணும். வேஷ்டி, அங்கவஸ்திரம், புடவை, இது மாதிரியான உடைகளை உடுத்திக்கணும். தலையை பிரித்து போட்டுன்னு பண்ணக்கூடாது, கட்டின் பண்ணணும். நெத்தியில் அவரவர்களுடைய குல வழக்கப்படி திலகம் இருக்கணும். விபூதி, சந்தனம், குங்குமம், திருமண் நாமம், கோபி சந்தனம். பெண்கள்னால் நெத்தியில் குங்குமம், ஸ்டிக்கர் போட்டு இருந்தாலும் மேலே குங்குமம். இப்படி அவரவர்களுடைய குல வழக்கப்படி நெற்றியிட்டு கொண்டு தலையில் புஷ்பம் வச்சுண்டு, பெண்கள்னால் தலையில் புஷ்பம் வச்சுண்டு பூஜைக்கு உட்காரணும். மேலும் பூஜை பண்ணக்கூடிய தினங்களில் முடிந்தால் முதல் தினமும் சில விஷயங்களை அனுஷ்டானம் பண்ணணும். பிரம்மச்சரிய நியமத்தோட அஹிம்சை, மதுமாம்சங்கள் எதுவும் சாப்பிடாம இந்த விஷயங்களை அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும். கிழக்க பார்த்து சுவாமியை வச்சு பூஜை பண்ணலாம், அல்லது சுவாமி மேற்க பார்த்து வச்சு பூஜை பண்ணலாம். இது ரெண்டும் முடியலன்னா சுவாமி வடக்க பார்த்து இருக்கும்படியாக வைக்கலாம். நல்லா சுத்தமாக இடத்த பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு காவி இட்டு அதற்கு மேலே ஒரு தேர் இருந்தால் தேர் வச்சு, தேர் இல்லைன்னா பலாக்கட்டையை வச்சு வாழைக்கன்று, தோரணம், புஷ்பங்கள் எப்படி அதை அலங்காரம் பண்ண முடியுமோ அது மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி பிள்ளையாரை நடுவில் வச்சு நம்மளுடைய கட்டவரல்லேருந்து 11 மடங்கு அதிகமாக இருக்கணும். கட்டவரல் மாதிரி 12 கட்டவரல் அளவுக்கு தான் இருக்கணும் பிள்ளையார். பணம் இருக்குங்கிறதுக்காக ரொம்ப பெருசாக வச்சுக்க முடியாது, வசதி இல்லைங்கிறதுக்காக ரொம்ப சின்னதாகவும் வச்சுக்க முடியாது. இந்த அளவில் இருக்கணும் மண் பிள்ளையார். இந்த மண் பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணுறது விசேஷம். கிடைக்கலன்னு சொன்னோம்னா படத்துலையும் மஞ்சள் பிள்ளையார்லையும் பூஜை பண்ணலாம். மேக்சிமம் அந்த பிள்ளையாரை 1 மாதம் வச்சு பூஜை பண்ணி நீர்நிலைகளில் கொண்டு விடணும். இல்லை ஒரு நாள் மினிமம், மேக்சிமம் 1 மாதம். இந்த காலத்தை அனுசரித்து பூஜை பண்ணணும். பூஜா மண்டபத்துக்கு எதிர்க்க கோலம் போட்டு 2 புறமும் விளக்கு வச்சு எண்ணெயோ நெய்யோ விட்டு 1 முகமோ 2 முகமோ 5 முகமோ வச்சு ஏற்றி புஷ்பங்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அதன் பிறகு பூஜை தொடங்கணும். பூஜைக்கு தேவையான பொருள்கள்னால் பஞ்சபாத்திர உத்திரணி, ஜலம், 3-4 கிண்ணங்கள், 4 கிண்ணங்கள், மஞ்சள் கலந்த சோபனாட்சதை, புஷ்பங்கள், மஞ்சள் பொடி, சந்தனம், குங்குமம், உதிரி புஷ்பம், தொடுத்த புஷ்பம், பூமாலை, பிள்ளையார் போடுவதற்குரிய பூனல், ஊதுபத்தி, சூடம், சாம்பிராணி, அரிசி, தயிர், தேன், விளக்குத்திரி, மாவிளக்கொத்து, எண்ணெய், நெய், பஞ்சாமிர்தம், தீப்பெட்டி, பாலும் தேனும் கலந்து ஒரு பாத்திரத்தில் அர்க்கியம் விடுறதுக்கு, அது இல்லாமல் புரோட்சனம் பண்ணுறதுக்கு பாலும் தேனும் கலந்து இன்னொரு பாத்திரத்தில், இவைகளெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுக்கணும். மேலும் நைவேத்தியங்கள் எல்லாம் சித்தமான பிறகே பூஜை தொடங்கணும். நாம் கிழக்கு, மேற்கு, வடக்கு ஏதாவது ஒரு திசையை பார்த்து பூஜை பண்ணலாம். பூஜைகளில் பெரும்பாலும் பித்தளை பாத்திரங்கள் அல்லது வெள்ளி பாத்திரங்கள் இதை உபயோகப்படுத்துறது ரொம்ப விசேஷம். கிடைக்கவே